எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎஸ்கே டைரிஸில் வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னாக்க கஸ்டமர் ரிட்டன்ஷன். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பீப்புளுக்கு இல்லை மற்ற கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கஸ்டமர் ரிட்டன்ஷன் அப்படின்றது இப்போ உங்கள் கடைக்கு ஒருத்தங்க ஒரு வாடிக்கையாளர் வராங்க அப்படின்னாக்க அவங்க வந்து எப்படி வந்து உங்ககிட்டயே மறுபடியும் வர வைக்கிறது. ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆக்சுவலாக. ஈவன் எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்குமே நம்ம ரெக்கரிங் கஸ்டமர் வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு வந்து என்ன முக்கியமான கிரைட்டீரியான்னு பார்த்தோம்னாக்க நம்ம வந்து நம்மளோட பெரிய கடையாக இருக்கணுமா அப்படின்னாக்கா அது கிடையாது ஆக்சுவலாக. இல்லை நமக்கு வந்து நல்ல வெல் எஜுகேட்டட் எம்ப்ளாயிஸ் இருக்கணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்க அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு டீ கடைக்கு போகிறீங்க. அந்த கடையில் வந்துட்டு பார்த்தோம்னாக்க நீங்கள் போன உடனே உங்ககிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லை. அந்த டீ மாஸ்டரோ இல்லை வந்து வேற ஸ்நாக்ஸ் போடுறவங்களோ பார்த்தோம்னாக்க யாருமே எதுவுமே கேட்காம அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இட் இஸ் அ பேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அந்த கடைக்கு வந்து ஈவன் டீ நல்லா இருந்தாலுமே நீங்கள் வந்து அடுத்த டைம் போவீங்களா அப்படின்னா அது டவுட் தான் ஆக்சுவலாக டீ குடிக்க. அதே நீங்கள் போன உடனே பார்த்தோம்னாக்க டீ மாஸ்டரோ இல்லை வந்து அந்த கடையில் இருக்கவங்களோ வந்துட்டு வாங்கண்ணே என்ன சாப்பிட்றீங்க, தண்ணி சாப்பிட்றீங்களா இல்லை காஃபியா டீயா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே உங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் அவங்க இனிஷியலாக கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன், அந்த வெல்கமிங், ஸோ அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த டைமும் வந்துட்டு ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே போவீங்க. ஸோ அவங்க வந்து அப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு டீ உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஐட்டத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ரிட்டர்ன்ஷன் என்னன்னாக்கா நீங்கள் அந்த கடைக்கு தான் போவீங்க. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அங்கே போகணும்னு நினைப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னாக்கா நம்ம சலூன் கடைக்கு போகிறோம். ஸோ சலூன் கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு கூட்டமாக இருந்தாங்கனாக்கா எவ்வளோ நேரம் ஆகும், எப்போ வரணும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் அதே ஒரு சில இடத்துல நான் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நான் ஒரு ½ hour கழிச்சு உங்களை கால் பண்ணுறேன் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ அந்த மாதிரி கடைக்கு தான் வந்து நீங்கள் போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்க. யார் வந்துட்டு ஆனால் வெயிட் பண்ணுங்கன்னா நான் இது முடிஞ்சோன்னா முடிச்சிடுறேன். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களை வந்து வெல்கமிங்காக உங்களை வந்துட்டு ஒரு வெல்கமிங் பண்ணி பேசுகிறவங்களுக்கு கடைக்கு தான் நீங்கள் போவீங்க ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதே கான்செப்ட் தான் எல்லா பிஸ்னஸ்க்குமே பொருந்தும் ஆக்சுவலாக. ஸோ முன்னாடி நிற்கிறவங்க கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களோட பிஹேவியர் ரொம்ப முக்கியம். ஸோ அதை கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.